பவனி சுவாமியை காதலிக்கிறார். அவர் ஒரு தெருவோர உள்ளூர் நபரான ஆனந்த் சக்கரவர்த்தி, விசாகப்பட்டியைச் சேர்ந்த தொழிலதிபர். ஆனந்தின் தந்தை சக்கரவர்த்தி தனது மகனை CEO ஆக நியமிப்பதாக அறிவித்ததும் சக்கரவர்த்தியின் ஊழியர்கள் சிலர் அவரை பணி நீக்கம் செய்ய ஒரு வியூகம் வகுத்து சுவாமியையும் சிக்க வைக்கின்றனர். தமாகாவின் முதன்மை பிரச்சினை அது பயன்படுத்த தேர்ந்தெடுக்கும் டெம்ப்ளேட் ஆகும். உலகின் மற்ற பகுதிகளை மறந்து விடுங்கள். பாலிவுட் இதே போன்ற பாதையை பின்பற்றும் பல திரைப்படங்களை உருவாக்கியுள்ளது. அவற்றில் சில அருமையாக உள்ளன, அவற்றில் சில ஒழுக்கமானவை, மேலும் சில பரவாயில்லை. உண்மையில் இவை துல்லியமாக ஒன்றையொன்று போல் இல்லை. எனினும் இந்த திரைப்படங்களின் முக்கியமான பிளாட், ஹீரோ, கலை துப்பாக்கி முனையில் குறிப்பிட்ட விஷயங்களை செய்யும்படி முக்கிய எதிரியை நிர்பந்திப்பதாகும். இப்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். முந்தைய பட்டியலில் உள்ள நல்லவற்றை பார்த்தால் அவர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். புதன் மற்றும் டேபிள் எண் 21 போன்ற படங்களில் கெட்டதும் நல்லதும் சரியாக சமநிலையில் இருந்தன. கெட்டது மிகவும் சராசரியாக இருப்பதால் நல்லது எவ்வளவு கச்சிதமாக இருந்தாலும் வெடிக்காது என்பதை தமாகா மிஸ் செய்கிறது. அசல் படத்தை பார்க்காததால் நாங்கள் எந்த ஒப்பீடும் செய்ய மாட்டோம். ராம் மத்வானி மற்றும் புனித் சர்மா ஆகியோரால் மாற்றியமைக்கப்பட்ட கதை கார்த்திக் ஆரியனை நம்பியிருப்பதை விட அதிகமாக உள்ளது. இது நடிகருக்கு நல்லது, ஆனால் படத்திற்கு மோசமானது. ஏனென்றால் கெட்டவன் ஏன் சித்திரவதை செய்கிறான் என்று கார்த்திக் புரிந்து கொள்ளவில்லை. ஆரியனின் அலுவலக ஜன்னல் அல்லது தொலைக்காட்சி வழியாக வெடிகுண்டு வெடிப்பை காண்பிப்பதன் மூலம் தயாரிப்பாளர்கள் ஒட்டுமொத்த தாக்கத்தையும் சந்தேகத்திற்கு இடமின்றி குறைத்துவிட்டனர். மனு ஆனந்தின் ஒளிப்பதிவில் முதன்மையாக முன்னணி இடத்தை பிடிக்க ஒரு அறை தேவைப்பட்டது. ஒரே இடத்தை பயன்படுத்தும் போது மீண்டும் மீண்டும் வருவதை தவிர்ப்பது கடினம். மேலும் படத்தின் பலவீனமான பக்கத்தால் குறுக்கிடப்படும் வகையில் ஸ்லோ மூ மற்றும் பிஜிஎம் கனமான காட்சிகள் மூலம் ஆனந்த் உங்கள் கவனத்தை ஈர்க்கிறார். இயக்குனர் கார்த்திக் ஆரியன், நீரஜா மற்றும் ஆர்யா போன்ற புதிரான திட்டங்களில் இருந்து நேரடியாக வருகிறார். ஏனெனில் அவர் தன்னிடம் உள்ள அனைத்தையும் தெளிவாக காட்டுகிறார். செய்தி நிருபரின் குணாதிசயங்கள் எப்போதாவது அதிகமாக வேலை செய்வதாக காணப்பட்டாலும் அதன் வியத்தகு நுணுக்கங்களுடன் அவர் அதை சமப்படுத்துகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வரிகள் மற்றும் வரம்பு காரணமாக ஒவ்வொரு அடுத்தடுத்த காட்சியிலும் அவர் அதை மிகைப்படுத்த முடிந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் கட்டுப்பாட்டை பராமரிக்கிறார் மற்றும் எல்லையை கடக்கவில்லை. திரைப்படத்தில் அம்ருதா சுபாஷ் கார்த்திக்கின் முதல் கொடூரமான தியார்பி மனம் கொண்ட முதலாளியாக நடிக்கிறார். மேலும் அவர் நன்றாக நடித்தார். இது முதன்மையாக அவரது பாத்திரம் பெறும் நிமிட வளைவின் காரணமாகும். அவள் முடிவில் எந்த வளர்ச்சியும் இல்லாததால் படம் முழுவதும் அவள் பழுதடைந்தாள். மிருனால் தாக்கூரின் சிறப்பு தோற்றம் தேவையான நாடகத்தை சேர்க்கிறது, ஆனால் அது மோசமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. அத்தனை பரபரப்பான காதல் கதை அவசியமா? இது தேவையில்லை என்றாலும் நீங்கள் அதை சேர்த்தால் உங்கள் இயக்க நேரத்திற்கு 10 முதல் 15 வரை நிமிடங்கள் சேர்த்தாலும் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். லீக்களுக்கிடையேயான காதலை வளர்க்க தயாரிப்பாளர்கள் பாடலை விட சிறிது நேரம் எடுத்திருந்தால் உணர்ச்சிபூர்வமான தொடர்பு மிகவும் வலுவாக இருந்திருக்கும். நான் நீரஜாவை நேசித்ததாலும் ராம் மத்வானியின் ரசிகனாக இருந்ததாலும் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து எனது முழு கவனத்தையும் ஈர்த்தது. திரைப்படத்தின் மறுபக்கத்தை சமநிலைப்படுத்த ஜிம்சர் போன்ற ஒருவரை மத்வானி நியமிக்காததால் இது திரைக்கதையின் மட்டத்தில் தோல்வியடைகிறது. அவர் கார்த்திக்கின் கதாபாத்திரத்திற்கு நிறைய வெள்ளை, கருப்பு மற்றும் சாம்பல் ஆகியவற்றை கொடுத்தார். இறுதியில் அதை சோர்வடைய செய்தார். பார்ப்பதற்கு இதய துடிப்பை ஏற்படுத்தாது என்பதால் 90% பிரிட்ஜ் பிளாஸ்ட் பிரிவுகளை தொலைக்காட்சியில் காண்பிப்பது சரியான நடவடிக்கை அல்ல. படத்தில் 2 பாடல்கள் உள்ளன. அவை இரண்டும் நன்றாக வேலை செய்யும் போது அவை ஒரு முக்கியமான வழியில் வேறுபடுகின்றன. பிரதி குஹாத் நடித்த கசூர் தொடக்கத்தில் முன்னணிகளுக்கு இடையேயான வேதியியலை வெற்றிகரமாக நிறுவினார். இருப்பினும் அமித் திரிவேதியின் கோயா பாயா ஒரு சிலிர்க்க வைக்கும் பாடலாக இருந்த போதிலும் கிளைமாக்ஸின் போது அனைத்தும் ஏற்கனவே சிதறி கிடக்கும் போது ஏற்படும். இன்னொரு நல்ல விஷயம் என்னவென்றால் நன்றாக இருந்தாலும் பார்வையாளர்களுடன் தொடர்பு கொள்ள தவறி